ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்மொழி விலாக்ஸ். நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் விளைஞ்சிருக்குங்க. ஒரு 15-20 கத்திரிக்காய் வரும்னு நினைக்கிறேன், 1 கிலோ அளவுக்கு. தக்காளி வந்திருக்குங்க. மற்றபடி வேறு எந்த காய்கறிகளும் இல்லை. வெண்டைக்காயெல்லாம் கொஞ்சம் பிஞ்சாகவே இருக்குது. அதை அறுவடை பண்ண முடியாது இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா கத்திரிக்காயும் தக்காளியும் மட்டும்தான். நீல கத்திரிக்காய் கூட இந்த தடவை இன்னும் வரலைங்க, பிஞ்சு தான் இருக்குது. இப்போ இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் குட்டி குட்டி கத்திரிக்காயாக பிஞ்சாக இருக்கும்போதே எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். அடுத்து தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செவந்திருக்கு. அந்த தக்காளியுமே நான் எடுத்துட்டேன். ஏன்னா கிளி, காக்கா, குருவியெல்லாம் அதை கொத்திடுதுங்க. அதனால் இப்போதைக்கு எடுத்துட்டேன். இது ரெண்டுமே சேர்த்துமே ஒரு கிலோ அளவுக்கு கிடச்சிருக்கும். மீண்டும் தக்காளி செடி இப்போ நட்டு வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அது அறுவடைக்கு வர மாதிரி வரும். அப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய கத்திரிக்காயும் தக்காளியும் உள்ளதாங்க. வெயில் காலம் ஆரம்பிக்க போகுது இல்லையா? தை முடிஞ்சு தை மாசியில பார்த்திங்கனாலே கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிடும் ரொம்பவே. அதுக்கு தகுந்த மாதிரி தான் காய்கறியெல்லாம் விதைக்கணும். ஆனால் இந்த சமயத்தில்னு பார்த்து நான் வந்து கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாமே, முள்ளங்கி இதெல்லாமே பயிர் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து இதுவரையிலும் வாடாமல் நல்லபடியாக வந்துட்டுருக்குது. இதுக்கப்புறம் எப்படி வருமோ தெரியல. இது பாருங்கள், பீட்ரூட்லாம் ரொம்ப சிறு செடியாக இருந்துச்சு. இப்போ அடுத்தடுத்த லீஃப் விடுது. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சி வளருது, ஈல்டு வருமா அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஆர்வத்தில் விதைச்சது தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.